இடிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். துளசி தான் அப்பாக்காக வெற்றி கூட போகலான்னு முடிவு பண்ண லக்ஷ்மி தியாவை அங்கே விட்டுட்டு போக சொல்கிறாங்க. வெற்றி துளசியை கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லா மீடியா பர்சன்ஸும் இருப்பாங்க. அப்போது வீட்டுக்குள்ளே நுழையலான்னு போகும்போது மீனாட்சி அங்கே வந்து அவங்கள வெளியவே நிற்க சொல்லி ஆரத்தி எடுக்கிறதுக்காக ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஆரத்தி எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக வெற்றியோட அம்மா அப்பா தீபா அப்படின்னு எல்லாரும் அங்கே வராங்க. நிறுத்துமா அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப கோவமாக சொல்கிறாரு. நேராக வெற்றிக்கிட்ட வந்து, இங்கே பாருடா, நீ எப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியோ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. நீ என்னோட மகனாக மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வரதுன்னா வா. இந்த பொண்ணு கூட தான் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடம் இல்லை, நீ வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வெற்றியோட அம்மா, ஏண்டா இப்படி பண்ண? திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருந்திருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீ இந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்த? ஒழுங்கா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டிலே விட்டுட்டு வந்துடும். நீ கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தீபா அவங்க அம்மா அப்பா அப்படின்னு எல்லாரும் வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. வெற்றியோட அண்ணனும் இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது தீபா வந்துட்டு துளசியை பார்த்து கேட்குறாங்க, துளசி அவனுக்கு தான் அறிவில்லை, அவன் கூப்பிட்டா நீங்களும் வந்துடுவீங்களா அப்படின்னு அவங்கள பார்த்தும் வந்து கேட்குறாங்க. எல்லாரும் வந்துட்டு நீ பண்ணது தப்பு, முதல்ல துளசியை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துரு, வேண்டாம் நீ என்னோட பையனா மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வரதுனா வா அப்படின்னு வெற்றியோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. உடனே வெற்றிக்கு கோவம் வருது. என்ன எல்லாரும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? துளசி கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன். துளசி என்னோட மனைவி. நான் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வராமல் வேறு என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கோவமாக வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாரு, இங்கே பாருடா, இதான் உன்னோட முடிவுனா என்னோட முடிவுலையும் எந்த மாற்றமும் இல்லை. நீ இந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி கேட்குறதா மட்டும் இருந்தால் இந்த வீட்டுக்குள்ளே வா, இல்லைன்னா நீ அப்படியே போயிடும், வர தேவையில்லை, உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வெற்றி எவ்வளவோ அவங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்பா இங்கே பாருங்கள், உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதையும் அன்பும் இருக்குது. அது எப்பவும் மாற போகிறதில்ல. இது என்னோட வாழ்க்கை, இது என்னோட பொறுப்பு, அதை நான் பார்த்துக்கிறேன். துளசிக்கு துணையாக நான் இருக்கணும். அவங்க இடத்துல வந்து நான் தாலி கட்டியிருக்கேன், அவங்க என்னோட மனைவி அப்படின்னு சொல்ல. அப்போது வெற்றி வந்துட்டு துளசிக்காக பேசும்போது அவங்க அம்மா, இவ்வளோ வந்து பேசுகிறியே, அப்போ நாங்கள்லாம் உனக்கு யார் அப்படின்னு கேட்க, அப்போ வெற்றி, நீங்கள்லாம் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு துளசியும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வெற்றி சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டும் கூட அவங்க அப்பா அவரோட முடிவில் மாறவே மாட்டார். அப்போது மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெற்றி, இப்போ நீ என்ன பண்ண போகிற? நீ அப்படியே போக போறியா இல்லை வீட்டுக்குள்ளே வர போறியா அப்படின்னு சந்தோஷமாக மனசுக்குள்ளே வந்து சிரிச்சிட்ருப்பாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, இல்லை இல்லை துளசி இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்போது வந்து மீனாட்சி வந்து பேசுகிறாங்க வெற்றியோட அப்பா கிட்ட. மாமா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, துளசி இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல, மாமா ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா மீடியா பர்சனும் இங்கே இருக்காங்க. இப்போது வெற்றி துளசி கழுத்தில் தாலி கட்டிட்டாரு, அவரை இந்த வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே விடமாட்டேன்னு சொன்னால் அப்போது மீடியாவில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஈஸ்வரமூர்த்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளே விடாமல் வந்து திருப்பி அனுப்புகிறாரு அப்படின்னு உங்கள் மேலே தப்பான பேர் தான் வந்து க்ரியேட் ஆகும். ஒரு ஏழப்பட்ட பொண்ணு அப்படின்றதுனால வந்துட்டு அந்த பொண்ணை ஈஸ்வரமூர்த்தி ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நீங்கள் துளசியை ஏற்றுக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பேரை தான் கொடுக்கும். பரவாயில்ல, அவரோட பையன் ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணை லவ் பண்ணாலும் ஈஸ்வரமூர்த்தி வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு மக்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வெளியில் மீடியாலாம் வேறு இருக்காங்க. இப்போ இதை பற்றிலாம் பேச வேண்டாம், முதல்ல அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வரட்டும், அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு மீனாட்சி ஈஸ்வரமூர்த்தியை சமாதானப்படுத்த, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் வந்து எல்லா சம்பிரதாயமும் பண்ணி உள்ளே வந்து கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் தியா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து துளசியை பற்றி வந்து கேட்குறாங்க. அப்போது
ரேவதியும் முருகனும் வந்து உங்கள் அம்மா வந்து ஒரு வேலைக்காக திடீர்னு வெளியில் கிளம்பிட்டாங்க, அப்புறமா வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, எங்கே போயிருக்காங்க, நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தியா துளசியை பற்றி கேட்க முருகன் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாரு. துளசியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவார். துளசி அந்த வீட்டில் போய் எப்படி இருக்க போகிறாளோ அப்படின்னு அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.